ஹாய் கைஸ். ஆல்ரெடி பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு 2 டாபிக் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து நம்மளோட 3வது டாபிக். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் சொல்லலாம், இல்லை மார்க்கெட் செக்மெண்ட் சொல்லலாம். ஸோ இப்போ இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குது, ஸோ இல்லை என்னென்ன டைப் இருக்குது, ஸோ அது ஒன்றுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட். ஸோ 2வது டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs இருக்கு. அந்த லேண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 மாசத்துலயோ இல்லை 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ 15 லட்சமா அந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டா ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது, சரி இல்லைன்னா ஒரு ஐடி பார்க் வரப்போகுது, இல்லை நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுது, அதனால அந்த லேண்ட் வேல்யூ ஏறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த லேண்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ வாங்கி வச்சா ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல ஒருத்தர் அந்த லேண்டை விற்கிறாரு 10 லட்ச ரூபாய்க்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க 10 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த லேண்டை வந்து வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு எப்போ உங்களுக்கு அந்த லேண்டோட வேல்யூ 15 லட்சம் இல்லை 20 லட்சமா இன்க்ரீஸ் ஆகுதோ, அப்போ அந்த லேண்டை வித்துட்டு நீங்க ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிறீங்க. இதுதான் வந்து ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து இப்போ ஒரு பிரைஸ் 100 ரூபீஸ்ல இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த பிரைஸ் வந்து 200 இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல நல்லா க்ரோ ஆகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்களால என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவீங்க. அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல க்ரோ ஆகிறப்போ, நல்ல ப்ராஃபிட்ஸ் மேக் பண்றப்போ, அதோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம அது மூலியமா ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்ல இருந்து டெரைவ் பண்ணாதான் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது தனியா ஒரு ப்ராடக்ட் கிடையாது. மேல இருக்கிற இந்த ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் அப்படின்றது தான் ஒரிஜினல் ப்ராடக்ட். ஸோ அதுல இருந்து டெரைவ் பண்ணதான் டெரிவேட்டிவ்ஸ். இந்த டெரிவேட்டிவ்ஸ்குள்ள 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 2 டைப் இருக்கு. இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு சேம் முன்னாடி சொன்ன மாதிரி அதே எக்ஸாம்பிளே வந்து சொல்றேன். இப்போ கேஷ் மார்க்கெட் என்ன சொன்ன, ஒரு லேண்டோட வேல்யூ 10 லட்சம் இருக்குன்னு சொன்னோம். சேம் அதே லேண்டு தான். அந்த லேண்டோட வேல்யூ 10 லட்சம் இருக்கு. அந்த லேண்ட் வந்து 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ உங்களுக்கு 15 லட்சம் ஆக போகுது, இல்லை 20 லட்சம் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த லேண்டை வாங்குறதுக்கான 10 லட்சம் உங்க கையில கிடையாது. ஸோ போன டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் இருந்துச்சு, அந்த லேண்டை வாங்கிட்டீங்க, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ப்ராஃபிட் எடுத்தீங்க. இந்த டைம் வந்து பாக்குறப்போ உங்கள்கிட்ட 10 லட்சம் கிடையாது, உங்கள்கிட்ட 1 லேக் இருக்கு. இப்போ இந்த 1 லேக் வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த லேண்ட் ஓனர்கிட்ட போறீங்க, போய் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க. என்னன்னா, இந்த லேண்டை அடுத்த 1 மாசம் வரைக்கும் நீங்க வேற யாருக்கும் விற்க கூடாது, எனக்கு மட்டும் தான் விற்கணும். இந்த 1 லட்ச ரூபாய் நீங்க அட்வான்ஸா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துறீங்க. ஸோ லாஸ்ட்ல அந்த லேண்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த லேண்டை இன்னொருத்தருக்கு செல் பண்ணி, ஸோ இடையில வர அந்த 5 லட்சத்தை இல்லை 10 லட்சத்தை நீங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸும். ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்ல அதோட பை வேல்யூ வந்து 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா, நீங்க அதே ஷேரை நீங்க ஃபியூச்சர்ஸ்ல வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களால அந்த 1 லட்ச ரூபாய் இருந்தாலே வாங்க முடியும். இதுதான் வந்து கான்செப்ட் ஃபியூச்சர்ஸ். ஆனா இங்க ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னா, உங்களுக்கு எக்ஸ்பைரி அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், 1 மாசம் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றப்போ நீங்க எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களா, எனக்கு 1 மாசம்னா 1 மாசம், 2 மாசம்னா 2 மாசம், 3 மாசம்னா 3 மாசம். ஸோ நீங்க எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் அவங்களால ஹோல்டு பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நீங்க ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஜூலை மந்த்ல லாஸ்ட் வியாழக்கிழமை வரைக்கும் தான் அவங்களால அதை வச்சிருக்க முடியும். ஸோ வியாழக்கிழமை வந்துருச்சு, ஈவினிங் 3:30 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள நம்ம அந்த ஷேரை வித்தாகணும். எவ்வளவு லாபத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு நட்டத்துல இருந்தாலும் சரி, ஈவினிங் 3:30க்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும் மந்த் எண்ட்ல. இதுவே நீங்க ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்ல லாஸ்ட் வியாழக்கிழமை வரப்போ அது க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கும். ஸோ 2வது வந்து பார்த்திருந்தாலே ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ்க்கும் சேம் இதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட வேல்யூ 10 லட்சம், ஃபியூச்சர்ல அது 15 லட்சம் ஆக போகுதுன்னு தெரியுது. 1 மாசத்துலன்னு வச்சுக்கலாம், 1 மாசத்துல அது 15 லட்சமா இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த 1 லட்சம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 10 லட்சம் இருந்துச்சு, ஃபுல்லா கொடுத்து லேண்டை வாங்கினீங்க. அடுத்து 1 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருந்தீங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 10,000 தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க அதே லேண்ட் ஓனர்கிட்ட போயிட்டு உங்க லேண்டை நான் வந்து வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு இந்த 10,000 வச்சுக்கோங்க, 1 மாசம் வரைக்கும் வேற யாருக்கும் இந்த இடத்த விற்க கூடாது. ஒருவேளை நான் உங்க இடத்த வாங்கிக்கல அப்படின்னா நீங்க இந்த 10,000 எனக்கு திரும்ப தர தேவையில்ல அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறீங்க. ஓகேவா? அப்புறம் ஃபியூச்சர்ல 1 மாசம் கழிச்சு அந்த லேண்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஸோ அது இன்னொருத்தருக்கு வித்துட்டு இடையில இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு எப்படி ரியல் லைஃப்ல வந்து ஒரு இடத்த எப்படிலாம் வாங்கி விற்கிறது அப்படின்னு பாசிபிள் இருக்கான்லாம் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு இடத்த வச்சு சொன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு புதுசுனால
பிகினரா இருக்கிறீங்க, ஃப்ரெஷரா இருக்கின்றப்போ ஸோ இடம் வாங்கி விற்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக்னால ஸோ அது கூட ரிலேட் பண்ணி சொல்றேன். சேட் பாக்ஸ்ல வந்து எதுவும் கேட்காதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர வாங்கணும்னு நினைக்கிறப்போ, அதோட மொத்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ நீங்க குடுத்தாகணும். ஸோ இதுவே நீங்க அதே கம்பெனிய ஃபியூச்சர்ஸ்ல வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மொத்த வேல்யூ குடுக்க தேவையில்ல. அதுல ஒரு 10% 20% குடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்ப மிச்ச காசெல்லாம் யாரு குடுப்பா? அப்படின்னா, உங்களோட புரோக்கர் தான் குடுக்குறாரு. இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா? Zerodha, Upstacks, Angel One இந்த மாரி புரோக்கர்ஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா? அவங்க உங்களுக்கு குடுக்கக்கூடிய லிவரேஜ். ஆக்சுவலா அவங்க அந்த லிவரேஜ் குடுக்குறதுனால நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஸோ இதுவே ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க ஆக்சுவலா என்ன இன்வெஸ்ட்மென்ட்டோ அதான் குடுப்பீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸோட பிரைஸ் வந்து கம்மி. ஆப்ஷன்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். இந்த வீடியோல நம்ம அத வந்து எடுக்க முடியாது. அது கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேல போகும் நம்ம ஆப்ஷன்ஸ் எடுத்தோம்னா. அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்பொழுதைக்கு நீங்க வந்து ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்னா என்ன? ஃபியூச்சர்னா என்ன? ஆப்ஷன்ஸ்னா என்ன? அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ஸ் தான் மார்க்கெட்ல இருக்கு. இத வந்து மார்க்கெட் செக்மெண்ட் சொல்லுவாங்க. இல்ல டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வீடியோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கான்டாக்ட் நம்பர் குடுங்க. நீங்க ஏதாவது கிளாஸஸ் எடுக்கிறீங்களா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஆக்சுவலா நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கோர்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் குடுத்துருப்பேன். ஸோ அது போக என்னோட நம்பர், என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்துருப்பேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்றதா இருந்தா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் கால் பேக் பண்ணுங்க. ஸோ இல்ல நீங்க கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. எங்களோட டீம் வந்து உங்களுக்கு 1 ஆர் 2 டேஸ்ல வந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.